புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்தி கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406669 and 73736088282. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. For admission, call toll free 1800-309-3332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதல்வராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரும் பதவியேற்றனர். தொடர்ந்து 18ஆம் தேதி புதுவை தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக அன்பழகனை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை சட்டப்பேரவை தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன் தலைமையில் கூடியது. தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் MLAக்களாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி மங்கலம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக முதல்வர் ரங்கசாமி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன் என அவர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் நடைபெற்றது. தாவிக MLA ராமு கடவுள் அறிய என கூறி விஜய் படத்தை காட்டினார். இதேபோல் ஏம்பலம் தொகுதி MLA மோகன்தாஸ் கடவுள் என்ஆர் அறிய என கூறி பதவியேற்றார். திமுக MLA விக்னேஷ் கண்ணன் பதவியேற்ற பிறகு கண்ணன் புகழ் ஓங்குக என்றார். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உறுப்பினர்கள் ஆர்வ மிகுதியால் உறுதிமொழி விட கூடுதலான வார்த்தைகள் சொல்கின்றனர், அவை பேரவை குறிப்பில் இருக்காது என்றனர். மற்றொரு தாவிக MLA சாய் சரவணகுமார் பேரவை முடிந்த பிறகு தனியாக வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். மத்திய அரசின் நிலைப்பாட்டால் புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி நிலை குறித்து கவனம் ஈர்க்க அனுமதி கிடைக்காததால் சட்டப்பேரவையில் மலையாளத்தில் திமுக MLA செந்தில்குமார் உறுதிமொழி ஏற்றார். புதுச்சேரி காவல்துறையின் அசாத்திய மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய சிறப்பான சேவையை பாராட்டும் வகையில் நாட்டின் மிக உயரிய கௌரவமான ஜனாதிபதி வண்ண விருது புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் அவர்கள் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், புதுச்சேரி காவல்துறையின் மிக சிறந்த சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் பொதுமக்களுக்கான நேர்மையான சேவைக்கு கிடைத்துள்ள மாபெரும் அங்கீகாரம் இதுவாகும். இந்த விருது புதுச்சேரி காவல்துறையின் ஒட்டுமொத்த பெருமையையும் பொறுப்பையும் சர்வதேச அளவில் உயர்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த நிஷான் விருதுக்கான பிரத்யேக கொடி மற்றும் சீருடையில் அணியும் சின்னத்தின் வடிவமைப்புகளை அந்தமான் நிக்கோபர் தீவுகளை சேர்ந்த புகழ்பெற்ற வடிவமைப்பாளர் ஜெகஜீவன் ராம் உருவாக்கியுள்ளார் என்பதும், அதற்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் முறைப்படி ஒப்புதல் அளித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட விழாவில் இந்த உயரிய விருது புதுச்சேரி காவல்துறைக்கு முறைப்படி வழங்கப்பட உள்ளதால் புதுவை மாநிலமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. புதுவை போக்குவரத்து சீனியர் SP திவ்யா வெளியிட்டுள்ள சுற்று அறிக்கையில், புதுவையில் அனைத்து போலீசாரும் தங்களது சொந்த அல்லது அலுவல் ரீதியான இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது தவறாமல் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டுமென சுற்றறிக்கை ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் சில போலீசார் இன்னும் அணியவில்லை. அனைத்து போலீசாரும் ஹெல்மெட் அணிவதை கண்டிப்பாக அனைத்து SPக்களும் உறுதி செய்ய வேண்டும். தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பணியாளர்களும் பணிக்கு வரும்பொழுது ஹெல்மெட் அணிந்துள்ளார்களா என்பதை சரிபார்க்க வேண்டும். இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் பின்பற்றாதது குறித்து SPக்கள், காவல்நிலை அதிகாரிகள், இதர பொறுப்பாளர்களிடம் இருந்து வாராந்திர அறிக்கை தர வேண்டும். இதை திங்கட்கிழமை தோறும் அனுப்ப வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் 2021 பொறுப்பேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியது. இந்த உதவித்தொகை தேர்தல் நெருக்கத்தில் ரூபாய் 2500 உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பாக பிப்ரவரி, மார்ச் ஆகிய 2 மாத உதவித்தொகையாக ரூபாய் 5000 குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது.
தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். அவர் பதவியேற்ற பின் ஏற்கனவே உயர்த்திய குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை ரூபாய் 2500 வழங்க நடவடிக்கை எடுத்தார். அதன்படி சிவப்பு ரேஷன் அட்டை வைத்துள்ள 65,000 குடும்ப தலைவிகளுக்கு வங்கி கணக்கில் நேற்று முதல் இந்த தொகை வரவு வைக்கப்பட்டு வருகின்றது. மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்திருந்தார். ஆன்லைனில் மருந்து விற்பனை செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் இன்று 1000க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் மூடப்பட்டன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில மருந்து வணிக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரமேஷ், சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனை தடுக்க வேண்டும், மருந்துகள் அநியாய தள்ளுபடி விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும், மருந்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை மருந்து வணிகர்கள் நடத்துகின்றனர். இதனை ஏற்று புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த 1000 மருந்தகங்கள் இன்று மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் மூடி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஒத்துழைப்பு அளித்த பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. மருத்துவக் கல்லூரிகள், தனியார் கிளினிக்குகளில் உள்ள மருந்தகங்கள் வழக்கம் போல் செயல்படும். அவசர மருந்து தேவைக்கு வணிகர்களை தொடர்பு கொண்டால் மருந்துகள் உடனடியாக வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு பேரளம் வழியாக இயக்கப்பட்டு வந்த பயணிகள் ரயில் சேவை பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டது. பயணிகள் ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காரைக்கால் பேரளம் ரயில் பாதை விரிவுபடுத்தப்பட்டு புதிய அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் செய்து தரம் சோதிக்கப்பட்டு சரக்கு ரயில் இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று காரைக்கால் பேரளம் வழியாக மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனை வரவேற்கும் வகையில் கோவில்பத்து பகுதியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் ஏராளமான பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பயணிகள் ரயில் சேவையை வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் பாஜகவினர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தலைமையக எஸ்பி மோகன்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோருக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த 2 பாதுகாப்பு அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். அதன்படி சபாநாயகரின் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி வந்த இன்ஸ்பெக்டர் முருகன் தற்பொழுது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் துணை சபாநாயகரின் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி வந்த சப் இன்ஸ்பெக்டர் பிரதாபன் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியங்குப்பத்தை சேர்ந்தவர் ஆன்லைனில் சுற்றுலா தலங்களில் தங்குவதற்கு அறைகளின் விவரங்களை தேடியுள்ளார். அப்பொழுது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அறை முன்பதிவிற்கு பணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பியவர் ரூபாய் 79,800 அனுப்பியுள்ளார். அதன்பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதுபோல் கோரிமேட்டை சேர்ந்தவர் 9,200, காலப்பட்டை சேர்ந்த பெண் 27,400, அரியங்குப்பத்தை சேர்ந்தவர் 39,773 என மொத்தம் 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,56,173 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கடந்த மார்ச், ஏப்ரல் 2026 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த 4,230 மாணவர்களும் 3,851 மாணவிகளும் ஆக மொத்தம் 8,081 மாணவர்கள் தேர்வு எழுதினர்.
இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7,906 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 4,100 மாணவர்களும் 3,806 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 189 தனியார் பள்ளிகளில் 123 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலய பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மேலும் ஒரு சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது. இப்பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் பெருமிதத்துடன் கூறுகையில், இந்த வெற்றி என்பது வெறும் மதிப்பெண் சாதனை மட்டுமல்ல, கல்வியில் பயம், குழப்பம், எதிர்காலம் குறித்த தயக்கம் போன்ற சவால்களை கடந்து வந்த மாணவர்களின் தன்னம்பிக்கை, மாற்றம் மற்றும் முன்னேற்றத்தின் வெளிப்பாடாகும். இப்பொழுது அவர்கள் உயர்கல்வி நோக்கி தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறி வருகின்றனர். பெற்றோர்கள் ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு தங்கள் குழந்தைகளின் மாற்று பயணத்தையும் கனவுகள் நனவாக தருணங்களையும் உணர்ச்சி பூர்வமாக பகிர்ந்து கொண்டார்கள். தங்கள் குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் முன்னேறுவதை காணும் மகிழ்ச்சி அவர்களிடம் வெளிப்பட்டது. பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலய பள்ளி கல்வியை மதிப்பெண்களால் மட்டும் அளவிடுவதில்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறன், பலம் மற்றும் திறமைகள் உள்ளன என்பதில் பள்ளி உறுதியாக நம்புகின்றது. உண்மையான கல்வி என்பது தன்னம்பிக்கை, தொடர்பு திறன், சுயநிலை, வாழ்க்கை திறன், உணர்ச்சி வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ளும் மனப்பாங்கில் வெளிப்படுகிறது. தனிநபர் அடிப்படையிலான கற்றல் முறைகள், தேவைக்கேற்ற ஆதரவு மற்றும் பலத்தை மையமாக கொண்ட கற்பித்தல் முறைகள் மூலம் இந்த பள்ளி பல மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. தன்னம்பிக்கை உருவாக்கி மகிழ்ச்சியான மற்றும் வாழ்க்கைக்கு தயாரான மாணவர்களை உருவாக்கும் தனது பணியை பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. மதிப்பெண்களுக்கு அப்பால் எல்லைகளை தாண்டி வாழ்க்கையின் வெற்றி பயணம். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அபார வெற்றி பெற்றார். இந்த நிலையில் அவர் MLA-வாக பதவியேற்கும் நிகழ்ச்சி இன்று சட்டப்பேரவையில் நடைபெற்றது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்துவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னதாக அவர் உறுதிமொழி வாசிக்கும் பொழுது கடவுள் அறிய பணியாற்றுவேன் என்றும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து MLA-வாக பதவியேற்ற VP சிவக்கொழுந்துக்கு லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொன்னாடை போற்றியும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.
12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்தி கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arubadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. For admission, call toll free 1800-309-332. உலக தேனீ தினம் ஆண்டுதோறும் மே 20ஆம் தேதி உலகளவில் கடைபிடிக்கப்படுகிறது. தேனீக்கள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கை உயிரினங்கள் உயிரியல் பன்மை பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் நிலையான வேளாண்மை வளர்ச்சியில் வகிக்கும் முக்கிய பங்கை எடுத்துரைத்து அவற்றை பாதுகாக்கும் அவசியம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். மேலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதிலும் இயற்கை வளங்களை நிலைத்தன்மையுடன் பாதுகாப்பதிலும் தேனீக்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாடு குழுமம், சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு, திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டம் மற்றும் பாண்டிச்சேரி தேனீ வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் இணைந்து பொதுமக்களிடையே தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி காந்தி சிலையில் துவங்கி ரயில் நிலையம், அண்ணா சாலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலையில் நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சுற்றுச்சூழல் பொறியாளர் மற்றும் புதுச்சேரி ELACP HUP ஒருங்கிணைப்பாளர் காலமேகம் வரவேற்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து டாக்டர் சதீஷ்குமார், புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்டம் அலுவலர் மற்றும் இணை பேராசிரியர் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்கள் பாராட்டுரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் ரமேஷ் தலைமை உரையாற்றி மாரத்தான் நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள், அரசு சார் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட சுமார் 1000 பேர் கலந்து கொண்டார்கள். மேலும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் அதிகாரிகள், புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாளையா மேல்நிலைப் பள்ளியில் 2025-26 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். நல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி பள்ளியின் தாளாளர் அன்பழகன் வாழ்த்தினார். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். மாணவர்களின் தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை பாராட்டினார். மேலும் அவர் கூறுகையில் மாணவர்கள் மேல் படிப்பிற்கான வழிகாட்டுதலை வழங்கி சிறப்பித்தார். இந்த வருடத்திற்கான வாழையர் முதல் 11ஆம் வகுப்பு வரை சேர்க்கை துவங்கியுள்ளது. பெனவலண்ட் தொண்டு நிறுவனத்தின் மூலம் படிப்பில் ஆர்வமுள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் படிப்பு செலவினை ஏற்று சலுகை கட்டணத்தில் கல்வி வழங்கப்படுகின்றது என்ற தகவலையும் தெரிவித்தார். NLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. இதில் புதுச்சேரி உருளையன்பேட்டை மங்கலட்சுமி நகரில் உள்ள ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 27வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மேலும் இப்பள்ளி மாணவர் பிரியதர்ஷன் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று
மாநில அளவில் 3ஆம் இடமும் பள்ளியில் முதலிடமும் பிடித்துள்ளார். மாணவர் அரவிந்த் 493 மதிப்பெண்களுடன் பள்ளியில் 2ஆம் இடமும், மாணவி சுசித்ரா 490 மதிப்பெண்களுடன் பள்ளியில் 3ஆம் இடமும் பிடித்துள்ளார். 475 மதிப்பெண்களுக்கு மேல் 21 மாணவர்கள் பெற்றுள்ளனர். இதுகுறித்து ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்யாக கூறும்பொழுது, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 450 மதிப்பெண்களுக்கு மேல் 100%, 400 மதிப்பெண்களுக்கு மேல் 75%, 350 மதிப்பெண்களுக்கு மேல் 50%, 11ஆம் வகுப்பில் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். மேலும் பள்ளி பாடங்களுடன் நீட், JEE தேர்வுக்கும் ஒருங்கிணைந்த பயிற்சி அளிக்கிறோம். கடந்த 2024-25 ஜிப்மர் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 8 மாணவ மாணவிகளும், மற்ற மருத்துவக் கல்லூரியில் 15 மாணவ மாணவிகளும் மெரிட் அடிப்படையில் தேர்வாகி படித்து வருகின்றனர். KG முதல் 11ஆம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடக்கிறது என்றார். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு தேர் திருவிழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெரம்பை கிராம மக்கள் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தெழுத்து அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து தேர் பெரம்பை கிராமம் முழுவதும் வீதி உலா நடைபெற்றது. தேர் திருவிழாவினை முன்னிட்டு தாரை தப்பட்டைகளுடன் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஒயிலாட்டம், மயிலாட்டம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் ஆடல் பாடலுடன் ஊர் பொதுமக்கள் நடனமாடி திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தது வெகு சிறப்பாக அமைந்தது. மரக்காணம் அருகே உள்ள கூனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்தவர் சிவகுரு. பிரபல ரவுடியான இவர் பல்வேறு வழக்குகள் உள்ளது. கடந்த 16ஆம் தேதி இரவு கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் அடர்ந்த காட்டு பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திய பொழுது ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தார். விசாரணையில் கூனிமேடு பகுதியை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் பொக்கு கார்த்திக் தலைமையிலான கும்பல் சிவகுருவை கொலை செய்தது தெரியவந்தது. இந்த கொலை சம்பந்தமாக கூனிமேடு பகுதியை சேர்ந்த பிரகாஷ், கீழ்புத்துப்பட்டு அனச்சங்குப்பம் பகுதியை சேர்ந்த பார்த்திபன், கூனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்த ஜான்சன், கலைவாணன், முகுந்தன், பொக்கை கார்த்திக் ஆகிய 6 பேரை கைது செய்து விசாரணை செய்தனர். அதில் கொலையில் தொடர்புடைய 6 பேரையும் ரவுடி சிவகுரு அடிதடி தகராறு செய்து தாக்கியுள்ளார். சமீப காலமாக இவர்களுடன் சிவகுரு தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டு வருவதாலும் கொலை மிரட்டல் விடுவதாலும் கைது செய்யப்பட்ட 6 பேரும் முந்திக் கொண்டு சிவகுருவை கொலை செய்தது தெரியவந்தது. கொலையாளிகளிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிள், கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 6 பேரையும் வானூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி விழுப்புரம் சிறையில் அடைத்தனர். பாரிஸ் அந்நிய வேத போதக சபை என்பது 17ஆம் நூற்றாண்டில் பிரான்சில் நிறுவப்பட்ட கத்தோலிக்க மறைப்பணி அமைப்பாகும். ஆசிய நாடுகளில் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காகவும் உள்ளூர் குருக்களை உருவாக்குவதற்காகவும் இந்த சபை உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் பாரிஸ் அந்நிய வேத போதக சபையின் 250ஆம் ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து அதனை நினைவுகூரும் வகையிலும் கொண்டாடும் வகையிலும் காரைக்கால் புனித தேற்றருவு அன்னை ஆலயத்தில் வரும் 26ஆம் தேதி பாரிஸ் அந்நிய வேத போதக சபையின் 250ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற உள்ளதாக மாவட்ட பங்கு குரு பால்ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் புதுச்சேரி மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சி நாளன்று கொடி அணிவகுப்பு மற்றும் கொடியேற்றம், அதனைத் தொடர்ந்து பாரிஸ் அந்நிய வேத போதக சபை குறித்த கருத்தரங்கம், அதனைத் தொடர்ந்து காரைக்கால் புதுச்சேரியில் பணியாற்றிய குருக்களின் வரலாறு என 250 ஆண்டு வரலாற்றை நினைவுகூரும் வகையில் இந்நிகழ்வு நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம்.
வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 9994066629 and 73736088282. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arubadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. For admission, call toll free 1800 309 3332.